ஹாய் காய்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் என்னது? ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அவங்க கொடுத்தது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வேர்ட்ஸ் எழுதணும். அப்போ பிங்கிற செட்டை எடுத்துக்கணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த செட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவில் யூஸ் பண்ணுவோமா? இது என்னது? இது எல்லாமே மந்த்து. ஜனவரி, ஜூன், ஜூலை எல்லாம் மந்த்து. என்ன மந்த்து? இங்கிலீஷ் மந்த். அப்போ த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ். ஓகே, அது என்ன ஆகுது? ஸ்டார்டிங் வித் எல்லாமே என்னவா இருக்குது? லெட்டர் ஜேல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அப்படி எழுதிப்போமா? ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வித் என்னது? லெட்டர் ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, இங்கே போய் பார்த்தோம் ஜான்வரி, ஜூன், ஜூலைன்னு 3 தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா மந்த்துமே என்ன ஆகுது? ஜேல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இங்கிலீஷ் மந்த். அதனால் அப்படி எழுதிட்டோம். அந்த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜேன்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஷின் என்ன? Q is equal to கொடுத்துருக்காங்க 7, 11, 13, 17, 19, 23, 29 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ஜஸ்ட் எல்லாமே நேச்சுரல் நம்பர். நம்மளுக்கு எல்லாமே இது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அடுத்தது எல்லாமே எப்படி இருக்குது? எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதெல்லாம் பார்க்குறக்கு ஈவன் நம்பர்ஸே இதில் காணும். அப்போ இதெல்லாம் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அதுவும் இந்த 7 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 7லேருந்து 29 வரைக்கும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இது 7க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் என்ன? 5, 5, 7 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 இதுக்கப்புறம் இருக்க ப்ரைம் நம்பர் வந்து 31. அப்போ 5லேருந்து 31க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? Q is equal to எப்பயும் போல் த செட் எழுதிப்போமா? த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸா இது எல்லாமே? ப்ரைம் நம்பர்ஸ். அதுக்கு பிட்வீன் என்ன இருக்குது? 5 and 31க்கு நடுவில் இருக்கிறது மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அப்போ எழுதுங்க பிட்வீன் 5 and 31. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்ன பார்த்தோம்? முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே என்னவா இருக்குது? எனக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ் கிடையாது. எல்லாமே எனக்கு என்னது? ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்குது. காம்போசிட் நம்பரே கிடையாது. அப்போ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அது எனக்கு 5க்கு 31க்கு நடுவில் தான் இருக்குது. சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? இது வந்து 1ஆலையும் 7ஆலையும், இப்போ 7ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேபிள் 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகுமே, வேறு எந்த டேபிளாலையும் டிவைட் ஆகாது. அதே 11 எடுத்துக்கிட்டாலும் 1 and 11ஆல் மட்டும்தான் ஆகுமே, மற்ற எந்த டேபிளாலையும் ஆகாது. அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸ் தான். அதுவும் 5க்கு 31க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்தது R is equal to X, X belongs to N அண்ட் எக்ஸ் வந்து என்னது? லெஸ் தென் 5. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்களா? அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5. அப்போ என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு? இப்போ நார்மலாக நம்ம 1, 2, 3, 4ன்னு எழுதிடுவோம். 1, 2, 3, 4 இதுவாக தான் இருக்க முடியும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து லிஸ்டிங் ஃபார்மில் எப்படி எழுதணும்? நம்மளுக்கு என்ன எழுதணும்? லிஸ்டிங் ஃபார்மில் வந்துடும். ஆனால் நம்ம லிஸ்ட் பண்ணாமல் இப்போ எந்த ஃபார்மில் எழுதணும்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். அப்போ R is equal to வேர்ட்ஸில் தான் எழுதணும். அப்போ த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னவா இருக்குது? லெஸ் தென் 5 தானே கொடுத்துருக்காங்க. அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5ன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்த கொஷின். X is a constant in English alphabet. Consonant in English alphabet. ஈஸி தான். S is equal to எப்பயும் போல எழுதிப்போம். இந்த செட் ஆஃப் என்னது? இங்கிலீஷ் கான்சனண்ட்டா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? நார்மலாக வேர்ட்ஸில் மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 4 கொஷின் கொடுத்தாங்க. அந்த 4 கொஷினில் வந்து ஆல்ரெடி நிறைய ஃபார்மில் என்னென்ன ஃபார்மில் இருந்துச்சு? ரோஸ்டர் ஃபார்மில் இருந்துச்சு, செட் பில்டர் ஃபார்மில் இருந்துச்சு. அதை நம்ம இங்கே என்ன பண்ணோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.